இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், சூப்பர் நேச்சுரலா யாருக்கும் நடக்கல, ஆனால் எனக்கு நடக்குது. இந்த சிச்சுவேஷனில் இப்படி ஒன்று நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு அது நடக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருந்தால் அப்படித்தான் நடக்கும். நம்ம கூட இருக்கிற தேவன் சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளே நமக்கு எப்படி இருக்கணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கணும். இயற்கை தளத்தில் எதிர்பார்க்காதீங்க, சூப்பர் நேச்சுரலாக எதிர்பார்க்க. நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதான். அப்போ உங்கள் விருப்பமே சூப்பர் நேச்சுரலாக இருக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்பே சூப்பர் நேச்சுரலாக இருக்கணும். உங்களுடைய ஆசையை மற்றவங்களுக்கெல்லாம் இவன் கனவு காண்றான், இவன் ஓவராக பேசுகிறான் அப்படி தெரியலாம், ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தர் அதைத்தான் செய்வார். யோசேப்பு கனவு பேச்சு எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக இருந்துச்சு. சுற்றி இருக்கிற அண்ணனுங்களாம் சொன்னாங்க, யாரா அவன் சொப்பனக்காரன் இப்படி தான் வளருவான்னு. ஆனால் அவன் என்ன சொன்னானோ அதை கர்த்தர் செய்து காட்டினார். உங்கள் மனசில் சூப்பர் நேச்சுரல் இருந்தால் நீங்கள் சூப்பர் நேச்சுரலில் பேசுவீங்க. நீங்கள் பேசினா அது உங்களுக்கு நடக்க போகுது. அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ நம்முடைய மனமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதை எதிர்பார்க்க வேண்டும். எப்படி நான் சூப்பர் நேச்சுரல் எதிர்பார்க்கறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பகுதியில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம்ன்ற ஒருத்தனை கர்த்தர் கூப்பிட்டு அவனை சொல்கிறாரு, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிறேன், நீ எப்படி இருப்ப, ஆசீர்வாதமா. இது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன். கர்த்தர் நம்மளெல்லாம் பெருமைப்படுத்த விரும்புகிறாராம். நீங்கள் ஒடுங்கி போய் மறைஞ்சிருக்கிறதுலாம் தேவனுக்கு விருப்பம் இல்லை, உங்களை பெருமைப்படுத்தணும்னு விரும்புகிறா. பல நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளாம் உயர்ந்தா பெருமை வந்துடும், கண்ணு பற்று. இல்லை, கண்ணு படுற மாதிரி தான் வாழ வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்த என்ன நினச்சிக்கிட்டீங்க, உங்கள் பேர் பெருமைப்பட்டாது உங்களுக்கு இல்லை, அவருக்கு பெருமை. ஆமென். இது நமக்கு பெருமையாக பார்க்கக்கூடாது. நம்ம நல்லா இருந்தால் நம்ம அப்பாவுக்கு பெருமை. பசங்க உயர்ந்த ஸ்தானத்தில் வந்தால் பெற்றோர்களுக்கு எப்படி பெருமையோ, நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் பரமபிதாவுக்கு பெருமை. நம்மளை பார்க்கும்போது அவருடைய நாமம் மகிமைப்படுமா. ஸோ அதனால உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்றார். தேவன் பெருமைக்கு எதிரானவர் அல்ல. இது வேற பெருமை, சுய பெருமை இல்லை, கர்த்தரே பெருமைப்படுத்துறது. தேவனே நம்மளை பெருமைப்படுத்துவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேர் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். இது ஆபிரகாமுக்கு டோட்டலி நியூ. ஏன்னா ஆபிரகாம் என்ன மாதிரியான கலாச்சாரத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா, கல்ச்சர் ஸ்டடி பண்ணோன்னா ஆபிரகாம் காலங்களில் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியலையோ அதெல்லாம் கடவுளாக்கிடுவாங்க. இப்போ சூரியன் அவங்களுக்கு ஒரு கடவுள், மழை அவங்களுக்கு ஒரு கடவுள், அறுவடையா அது ஒரு, எல்லாமே எதெல்லாம் புரிஞ்சிக்க முடியலையோ, எதெல்லாம் வினோதமாக இருக்கோ அதுக்கெல்லாம் அவங்க பலி செலுத்துவாங்க. ஓகேங்களா? இப்போ மழை வந்துருச்சு, மழையை கடவுளாக பார்ப்பாங்க. ஏன்னா மழையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, திடீர்னு வருது வரமாட்டேது. அப்போ மழை வந்துச்சுன்னா அது கடவுள், அதுக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருவாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரத்தில் தான் ஆபிரகாம் வாழ்கிறார். ஸோ அவங்க எப்படி வளர்ந்தவங்கன்னா, யாரெல்லாம் கடவுளாக நினைக்கிறாங்களோ அந்த கடவுளுக்கெல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் நெல்லை கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காணிக்கையை, ஒரு சாக்ரிஃபைஸை, பலி செலுத்துகிற மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க எந்த சாமி பெருசுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பெரிய சாமிக்கு எதை கொடுப்பாங்கன்னா ஆடு மாடெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? மற்றதுக்கெல்லாம் தானியங்களை கொடுக்குறவங்க, பெரிய சாமின்னு நினைக்கிறவங்க எதெல்லாம் தன்னுக்கு பெருசாக தெரியுதோ அதுக்கெல்லாம் பெரிய காணிக்கை கொடுக்கணும்னு பலியெல்லாம் செலுத்துவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வழக்கம், என்ன கேட்டாலும் செய்வாங்க, தலைப்பிள்ளைய கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. இந்த கலாச்சாரத்தில் தான் ஆபிரகாம் வளர்றார். இந்த ஆபிரகாம் பாருங்க, பலத தெய்வமாக பார்த்து பலி செலுத்திட்டு இருந்த ஆபிரகாம்கிட்ட இப்போ கர்த்தரே தேடி பேசுகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேர் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். ஏன்னா இது வரைக்கும் இப்படி யாரும் பேசுனது இல்லை. இங்கே ஒருதான் பேசுகிற சாமியை நான் பார்க்குறேன், அவர் எங்கிட்ட பேசுகிறாரு. இத்தனை நாள் நாங்கள் தான் கேட்டுட்டு இருந்தோம், எங்களுக்கு இதை செய்ய அதை செய்யன்னு கேட்டு நாங்கள் தான். ஆபிரகாமுடைய யோசனையை பாருங்க, நாங்கள் போய் ஒவ்வொன்றுக்கு இது நடக்கணும்னு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ஒருத்தர் தானாக நான் செய்யறேன்னு சொல்றாரே, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு எல்லா கடவுளும் இந்த கடவுள் பெருசாக தெரிகிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வீட்டையும் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் என்ன பண்ணுறேன், புறப்படுறேன். நம்பி புறப்படுறாரு. நம்பி புறப்பட்டு வெளியே இவர் புறப்பட்டு வெளியே வரும்போது கூட லோத்தையும் கூட்டிகிட்டு வராரு. கர்த்தர் சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் வருது, பெருக்கம் வருது. பாருங்கள், ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு, இனத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, ஆனால் இவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் நினச்சிட்டீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் வேலையில் இருக்குன்னு. இல்லை, உங்கள் மேலே இருக்குன்ற. நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நிறைய நேரத்தில் நம்ம இதனாலன்ற நான் சொல்கிறேன், உங்களால் தான் மற்றதுக்கெல்லாம் ஆசீர்வாதம். ஆபிரகாம் இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதம் வருமே ஒழிய, ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல ஆபிரகாம் இல்லை. இந்த தேசத்தினால நீ பிழைக்க போவதில்லை, உன்னால தேசங்கள் பிழைக்க போகிறது. உன் தகப்பன் வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு சப்போர்ட் நினைக்காத, பல பேருக்கு நீ சப்போர்ட்டாக இருக்க போற.
நீ ஏதோ இனத்தை விட்டு போனா, தேசத்தை விட்டு போனா, அப்பா விட்டு போனா தடுமாறிடுவோம், நம்ம பரதேசியா போயிடுவோம், நம்ம இடம் இல்லாமல் போயிடுவோம், சொந்தமாக நம்மளுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறியா? நீ பார்க்குற பூமியெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.